வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திணை வாழ்வியலில் களவு வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது பண்டை தமிழர்கள் அவங்க இயற்கையோடு இயந்து வாழ்ந்தாங்கன்னு தெரியும். அதே மாதிரி அவங்க எந்த வகையான நிலத்தில் வாழ்ந்துருந்தாங்களோ அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய உணவுலேருந்து எல்லா விஷயங்களும் இருந்தது. இதை திணை கோட்பாடு இல்லை திணை வாழ்வியல்னு சொல்கிறோம். இதை 6 வகையாக பிரிக்கலாம். அதாவது அந்தந்த நிலத்தில் வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம 6 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று களவு வாழ்க்கை, இன்னொன்று கற்பு வாழ்க்கை, அடுத்தது அவங்களுடைய உணவு, அவங்க அணிஞ்சிக்கிட்ட அணிகலன் கூட அவங்க வாழ்ந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டது, அப்புறம் அவங்க செஞ்ச வியாபாரம் அதாவது வாணிகம், அப்புறம் அவங்க விளையாடின விளையாட்டுகள், அதுவும் அவங்க வாழ்ந்த திணையை சேர்த்த மாதிரி இந்த 6 நிலைகளை பிரித்து நம்ம இலக்கியங்கள் மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கலாம். இலக்கியங்கள் அதுவும் சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் அகப்பொருளை பற்றி தான் நிறையா எடுத்து சொல்லுது. அதுவும் 8 தொகையில் இருக்கிற நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு இதெல்லாம் அகப்பொருளை பற்றி தான் நிறையா சொல்கிறாங்க. இதில் களவு வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தரை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி அவங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா கணவன் மனைவியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை தான் நம்ம களவு வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இந்த இன்பத்தை ஒரு வார்த்தைங்களால் நம்மளால் விளக்க முடியாது, அது உணர தான் முடியும். இந்த விஷயம் எல்லாமே அக்கத்தை சேர்ந்ததுனால இதை உணரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த அகத்தில் காதல் வர்றது, அதாவது கணவனும் மனைவியாக வாழறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து அவங்க மேலே விரும்புறதுனால காதல் வளர்றதுனால இது அகத்தை சேர்ந்தது. புறம் அப்படின் போது அதில் வீரம் சிறந்து இருக்கும். இப்போ ஆணும் பெண்ணும் ஒருத்தர் விரும்புறதுனால தான் அந்த அகத்திணை உண்டாகிறது. அதே மாதிரி மண், பொன், பசி, பொருள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆசை வரும்போது அதில் புறத்திணை வரும். இப்போ பொருள் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா காதலனை தலைவினும் காதலியை தலைவினும் சொல்லுவாங்க. ஒரு மனப்பருவம் வந்த உடனே ஒரு ஆணும் பெண்ணும் தாமாகவே ஒன்று சேருதோ இல்லை அவங்கள சார்ந்தவங்கள் அவங்கள கணவன் மனைவியாக மாற்றுறதோ, அதாவது அந்த உறவுக்குள்ளே அவங்கள அழைச்சின்னு போகிறதோ தான் இங்கே நடக்கும். இப்போ தாமாகவே அதாவது ஆணும் பெண்ணும் அவங்களாவே விரும்பி நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அதை களவுன்றாங்க. ஒருத்தரை பார்த்து அவங்களுக்குள்ள மனசை பறி கொடுத்துட்டு வேறு யாரையும் நாங்கள் காதலிக்க போகிறதில்ல, வாழ்ந்தால் இவங்களோட தான் இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இல்லையா, அப்போ தான் அவங்களுடைய மனசு உறுதிப்படும். ஆனால் இந்த திருமணம் எந்த வித இடையூறும் இல்லாமல் நடக்கிறதுக்காக காதலனுடைய தோழனும் காதலோட தோழியை அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போது தான் காதலிச்ச பெண்ணை திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு நிலைமை வரும்போது ஆண் மகன் சில சமயம் மடல் ஏறுவது உண்டு. மடல் ஏறுதுன்னா பணம் கருக்கினால் ஒரு குதிரையை செஞ்சு அதன் மேலே அவன் உட்காந்து அவனோட காதலியோட வடிவத்தை ஒரு கொடியில் தீட்டி அதை தன் கையில் வச்சுப்பாங்க. இந்த ஊர்த்தியை தெருவாக அவங்க இழுத்துன்னு போகணும். அப்படி இழுத்து போகும்போது அவங்க உடம்புலேருந்து ரத்தமே வெளியில் வரும். இதை பார்க்குற பெண்ணோடைய உற்றார்கள் சரி அந்த பெண்ணை அவனுக்கே முடிச்சு கொடுத்துடலாம், ஏன்னா அந்த பொண்ணு மேலே இவன் இவ்வளோ ஆசையாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா உடம்புலேருந்து குருதி கொட்டுதுன்னா தன் உயிரியே பணைய வைக்கிற அளவுக்கு அவன் அந்த பெண்ணை விரும்புகிறான்றது புரியுது. பெண்கள் வழக்கமாக மடல் ஏறுற பழக்கம் இல்லை. ஆனால் திருமங்கை ஆழ்வான்றவங்க தலைவி ஒருத்தி பிரிவாற்றுமையால் காதல் கைமிக்கு மடலுற துணிந்தாள் அப்படின்னு அவங்க புதுமையாக பாடியிருக்காங்க. காதல் நிறைவேறாது அப்படின்னு நிலைமை வரும்போது தலைவனும் தலைவியும் சரி நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு செய்வாங்க. ஆனால் அவங்களோட உறுதியை பார்த்து அந்த பெற்றோர்களே திருமணத்தை செஞ்சு வைக்கிறதும் உண்டு. மொத்தத்தில் இலக்கணப்படி பார்த்திங்கன்னா இந்த களவு ஒழுக்கன்றது 2 மாத காலத்துக்கு மேலே போகக்கூடாது, அது திருமணத்தில் முடிஞ்சிடணும் அப்படின்றது ஒரு இலக்கணமாக இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.